வெல்கம் மக்களே. இது உங்கள் மொக்கை வீரன் கேமிங் அண்ட் நான் உங்கள் வீரன். இன்னைக்கு நம்ம ஐஸ் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பழைய கேம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. அதனால நார்மலே போகும். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் ஆட் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாருங்கள். நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆட் வரும். மல்டிப்ளேயர் விளையாடுறதா இருந்தால் மட்டும் நெட்டு போட்டுக்கோங்க, ஆடு வரும் இல்லைனா. சரி, கேம் பிளேக்குள்ளே போயிடலாமா? அதாவது இந்த வீட்டோட ஓனர் மிஸ்டர் மைல்ஸ் வந்து ரொம்ப பணக்காரராம். அப்புறம் அவர்கிட்ட வந்து நிறைய செக் இருக்கான். அவர் எனக்கு ஒரு செக் கொடுக்குறேன்னாரு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இப்போ ஆக்சுவலி அவன் இப்போ வந்து திருடனா இந்த வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வீட்டோட ஓனர் மிஸ்டர் மைல்ஸ் வந்து ரொம்ப பணக்காரர். அப்புறம் அவர்கிட்ட நிறைய பேச்செக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு ஆசை, எனக்காக நிறைய காசு இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் எனக்கு என்ன வேணும்னா, நான் வந்து பணக்காரன் ஆகணும். அப்புறம் இந்த மனுஷன் வந்து, அதான் அந்த மிஸ்டர் மைல்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து டிஸப்பியர் ஆகிட்டாராம். அதாவது காணாமல் போயிட்டாராம். இந்த ஒரே ஒரு வேலை தான், அப்புறம் நான் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடன் சொல்கிறான். மணி பேக்ஸ் டு ஃபைன். 20 மணி பேக் கண்டுபிடிக்கணுமா? கலெக்ட் அண்ட் யூஸ். அது வாங்க, உள்ளே வாங்க சொல்கிறேன் இது எதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்தாச்சு, இது இங்கே காட்டுது. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம ஷோ பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை, கிராணி மாதிரி கிடையாது. இதில் வந்து நம்ம தொட்டாலே எடுத்துக்கலாம். காட்டுறது பாருங்க, 20 பேக் கண்டுபிடிக்கும். ஒரு பேக்கை தான் கண்டுபிடிச்சிருக்கேன், தெரியாமல் தொட்டம்பா. ஸ்டோரி ஜேர்னல். இங்கே ஒரு பேக் இருக்குது, 2 பேக். இன்னும் 18 பேக் கண்டுபிடிக்கணும். இங்கே ஏதாவது இருக்கா? வேறு இல்லைப்பா, இங்கே உட்கார முடியாதுல்ல. ஆமாம், இதில் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உட்காரது, நிற்கிறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த காட்டுது பாருங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த ஐ மாதிரி இருக்குல்ல, இது கொடுத்தோன்னா வந்து நம்ம பேய் வந்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த கிராணி எங்கே வருதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது நார்மலாக. ஆனால் நம்ம இப்போ இந்த ரூம்குள்ளே இருக்கோன்னா, ரூம்குள்ளே வந்து பேய் கண்டிப்பாக வரவே வராது. இதில் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ரூம்குள்ளே வராது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த கதவு திறக்காத வரைக்கும். திறந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். இப்போ இந்த கண்ணு நான் கொடுக்குறேன் பாருங்கள். நெவர் கேம் யூ ப்ராமிஸ்ட். நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்தா நான் வரமாட்டேன். வாட் வாஸ் தட் அப்படின்னு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். இங்கே ஒரு பேக், 3 பேக் கிடச்சிச்சு. இதில் எதுவுமே இல்லை. ஓப்பன் வாங்க முடியுமா? முடியாதா? இந்த பார்த்தீங்களா, அதான் பேய். அதோட கண்ணு வழியாக நம்மளால் பார்க்க முடியும் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அது கிட்ட வர அதோ இந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாமே நடுங்கும். டச்சு கொஞ்சம் வரும். அதாவது மரவெட்டி ஒன்று கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு நம்பரு, இன்னொரு நம்பரு, 4. கிட்டத்தட்ட இன்னும் 16 பேக் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆக்சுவலி நான் கீ ப்ரெஸ் பண்ணேன். இது எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அங்கே தான் அதுதான் வாசிக்கணும். இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும் நம்ம. இந்த கண்ணை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. இது ஜொலிச்சுன்னு இருக்கு, ஓல்டு குளோப். இதோ இப்போ இந்த பொண்ணு கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த பேய். இந்த பையன் வந்து அதை ஏமாற்றிடுவான். அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு இந்த இடத்த எரிச்சிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். வருதுன்னு நினைக்கிறேன், அது பாருங்க. அதுவும் ஒன்று இருக்குது, இதுவுமா இல்லை.
பார்சல் இட் ஹாஸ் பீன் நெவர் சென்ட். அனுப்பப்படாத ஒரு பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா பேயா? இல்லை இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்கணுமா சொல்லுங்கள். க்ளோஸ்அப்பில் பார்க்க ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் வராது, எனக்கே வராது. ஃபஸ்ட் டைம் விளையாடினப்போ எனக்கே எப்படி தான் நைட் கனவுலாம் வந்தது. ஆனால் துறக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. ஓ டோர்க்கா? 7 கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா கூட இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? எனக்கு அது இங்கே தான் இருக்குன்னு ஒரு டவுட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆடுச்சுன்னா இங்கே தான் வருது. இங்கே தான் வருது. லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்செல்லாம் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா லைட் எதுவும் போட முடியாது. ஆனால் எங்கே லைட் வருதுன்னு எனக்கு தெரியல. டிவிலேருந்து வருதுப்போ கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு டிவிலேருந்து வரும். அதுவும் அங்கே வரைக்கும். நீங்களே சொல்லுங்கள். ரூமில் லைட்டே இல்லை சரிதான், அந்த லேம்பு தவிர, பெட்டு பக்கத்தில் இருக்கிற தவிர. ஆனால் ரூம் ஃபுல்லாக லைட் எரியும். எப்படி எனக்கு புரியல. எனக்கு ஒன்றும் விளங்குதுங்க. அதோ எதிரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் வழியாக தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். அந்த டோர் வழியாக தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். பாருங்க, ஐ கான்ட் லீவ் yet, ஐ நீட் டு ஃபைண்ட் மோர் பேக்ஸ். நினச்சேன் இங்கே தான் இருக்கும்னு அப்பயே நினச்சேன். நான் அதனால வெளியே போய் யோசித்தேன். ஒரு செகண்ட் இருங்க. ஜாய்ஸ்டிக் எப்படி வச்சுக்கோ. இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம எங்கே தொடுறோமோ அங்கே ஜாய்ஸ்டிக் வந்துடும். ரைட் சைடில் வராது, லெஃப்ட் சைடில் எங்கே தொடுறோமோ அங்கே ஜாய்ஸ்டிக் வந்துடும். அதான் எனக்கு இதான் ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது மேலே இருக்கு. ஸோ நம்ம கீழே போயிடும். ஆமாம், இது ஒன்று இருக்கு. கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே எங்கேயுமே ஹைடிங் பிளேஸ் கிடையாது. அதுதான் எலி ஓடுது. 9. இதை தவிர, இந்த ரூம் தவிர வேறு எங்கேயுமே உங்களால் ஒளிய முடியாது. கீழே வந்துட்டிங்கன்னா மேலே ரூம் இருக்குது, கீழே தான் ரூமே கிடையாது. கீழே வந்து ஆமாம், அது இந்த ரூம் மட்டும்தான், இதுக்குள்ளே மட்டும்தான், வேறு எங்கேயுமே போக முடியாது. கீழே போகலாம், அதாவது ஒளிய முடியாது. ஏன்னா அது பேர் வந்து க்ரஸு. அந்த பேர் வந்து க்ரஸுன்ற அது வந்து கிட்டத்தட்ட பாடியே இருக்காது. ஹார்ட் தொங்கிட்டு இருக்கும், தலை மட்டும்தான் இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் எடிட் பண்ணும்போது அதோட ஃபோட்டோ வேணால் போட்டு விட்றேன். எல்லாம் நம்ம சப்போஸ் அவுட் ஆனானா நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவுட் ஆகலைன்னா மேலே தான் இருக்குது. எலி ஓடுது பாருங்க, எலி. நான் முன்னாடி பார்த்ததை விட இப்போ நான் கேம் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, அப்படியே டேரெக்டாக அந்த வந்த ரூட்லேயே போயிடணும். அந்த ரூட்லேயே போய் என்ன பண்ணணும், உள்ளே ஒழிஞ்சிக்கணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம பக்கத்தில் வந்துச்சா நமக்கு இங்கே போரில் ஆட்டுற சவுண்ட்லாம் கேட்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணதான். கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்குறீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் கத்திடுவேன். அப்புறம் பக்கத்தில் வர டிவியில் பார்க்குறீங்கனாலோ இல்லை லேப்டாப்பில் பார்க்குறீங்கனாலோ சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஹெட்ஃபோன்ஸில் போட்டுருக்கீங்கனாலும் சரி சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஹெட்ஃபோன்ஸில் போட்டால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் சவுண்டு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் காதுகளுக்கு நல்லது. அது அப்புறம் டிவியில் பார்த்துருக்கும் போது திடீர்னு கத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கவங்க ப்ராப்பர்ட்டி எடுத்து மண்டிலே வச்சா கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்காது. இப்பயே சொல்லிட்டேன். பக்கத்தில் தான் இருக்கு. நேராக பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஞ்சு கிட்டே வரல. வந்துருந்ததுன்னா ரன்னு நமக்கு மேலே காமிக்கும்.
ஒரு கன்று தான் இருக்குது, அதனால தான் யூஸ் பண்ணல. தேர்ட் ஃப்ளோர் போயிடுச்சு, அதாவது தேர்ட் ஃப்ளோர்ன்றேன், மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம போய் தேடி எடுக்க வேண்டியது தான், அந்த வழியே போக வேண்டியது தான். இங்கே ஒன்று பார்த்தேன், அதனால தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபாஸ்ட்டாக இப்படி நேராக ஓடி போயிடணும். ஏன்னா அது பின்னாடி வந்து நிறுத்தி ஓடிட்டாண்டா இருக்கேன். எஸ்கேப், ஜஸ்ட் மிஸ்ஸு, எல்லாத்துக்கும் மாட்டிருப்பேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்காது, விளையாடி பாருங்க தெரியும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டைமில் உட்காந்து விளையாடுங்க. ஆனால் இந்த கேம் பிளே நைட் டைமில் உட்காந்து பார்க்குறேன். இதில் வந்து டச் இன்ட்ராக்டிவிட்டி வந்து எதுக்கு இருக்குன்னா, ஜாய்ஸ்டிக்கு, அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுற டப்பா ஓப்பன் பண்ணுறது அதுக்கெலாம் தான் இருக்கும். டோருக்கெலாம் வந்து ஓப்பனிங் கிடையாது, நம்ம தள்ளினா தான் ஓப்பன் பண்ணும். டோர் தொட்டா ஓப்பன் ஆகும். கீழே தான் இருக்குது, படிக்க கிட்ட இருக்கு. அப்படியே இதுக்கு நேராக போனால் லெஃப்ட் எடுத்தால் படிக்கட்டு அங்கே தான் இருக்குது. இன்னும் நம்ம கிட்ட என்ன கிட்டத்தட்ட 11 தான் கண்டுபிடிச்சிருக்கோமா, இன்னும் 9 கண்டுபிடிக்கணும். மறுபடியும் கீழே இறங்குதே. நம்ம இப்போ மேலே தாங்க போனோம், கீழே எடுத்துட்டோம். அது கீழே இப்படிக்கா எங்கேயாவது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெட்டு போட்டு வாங்கி சொல்லி எந்த வேலை காலியா பார்க்காம காலி பண்ணிட்டேன். அதோ இதான் இந்த இடத்தோட மேப்பு. நம்ம வந்து மேப் வந்த உடனே வராது, நம்ம ஃபுல்லாக போனால் தான் அந்த இடத்துக்கு வரும். இன்னும் இங்கே இடம் இருக்குது, நம்ம போகலன்றதுனால அது வரல. நம்ம இப்படிக்கா போனோம், அந்த டைமில் க்ரஷு வந்துச்சு. இதுதான் இப்போ நம்ம இருக்கிற இடம் தெரியுதா? மேப்பு இதுதான் இப்போ நம்ம இருக்கிற இடம், இதுதான் படிக்கட்டு. அந்த கோடு கோடாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, 1 2 3 4 லைனாக கோடு கோடா, அதான் படிக்கட்டு. அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே போகணும். ஆனால் இப்போ இது எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேனா, ஐயோ ரன் பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ அது டைம் ஆகும். சட் அந்த ரன் மாதிரி ஒன்று, அது இந்த காற்று கீழ்ச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது ரன் பட்டன். அங்கே கீழே டைம் ஏறுது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா ரவுண்டு மாதிரி அது ஏறிட்டே இருக்குது பாருங்கள். அது ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த ரவுண்ட் ஃபுல்லாக வர வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. நெட்டு போட்டு ஆடினீங்கன்னா ஆடு பார்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதுவும் தான், ஆடு பார்த்து எடுத்துக்கலாம் நெட்டு போட்டு ஆடினீங்கன்னா, இல்லைன்னா முடியாது. கீழே தான் இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. ஆனால் ஐசிலேயே இப்போ இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் போகிறேன். வந்துடுச்சு, இந்த சைடுக்காக தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடுக்கு போயிடுவோம். எந்த சைடுக்கா வருதுன்னு தெரியலையே. அங்கே மேலே ஒரு பேக் இருக்குது, பார்த்துட்டேன், எடுக்க முடியல. எடுறா, எடுத்தான் பூம்பி பயல. இப்போ எந்த சைடு நான் போகிறது? இந்த சைடு லைட்டு பிளிங்க் ஆகுது, அந்த சைடு லைட்டு பிளிங்க் ஆச்சு, எந்த சைடு அது வருதுன்னே தெரியலையே. தோடு இருக்குது, அதை எடுத்துப்போம். ஏன்றா 15, இன்னும் 5 எடுத்தால் தான் நம்ம போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நம்ம மேலே போனால் தான் எடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரூட்டுக்காக போவோம். தப்பாக யோசிச்சுடா. நம்ம என்ன பண்ணுவோம், 2 சைடும் பார்ப்போம், என் சைடு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் போக வேண்டியது தான்.
மேக்ஸிமம் அது இந்த சைடு தான் வரும். பைப் இருக்குல்ல, அந்த ரைட் சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியலையே. என் பேர் கையெல்லாம் நடுங்குது. அந்த வாய்ஸை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதனால அது கிட்ட போகாமே யோசிக்கிறேன். கிட்ட போகிறதுக்கே கிட்ட போயிட்டோன்னு இல்லை, இந்த ரன் பட்டன் கொடுத்து இந்த ரன் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 செகண்ட் வரும். அது வரைக்கும் ஸ்பீடாக ஓடுவான். அதுக்கப்புறம் பொறுமையாக தான் ஓடுவான். அதாவது நடப்பான், ஓடவே மாட்டான். சோம்பேறி பிடிச்சேன். இங்கே ஐ இல்லையா? எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு கை வேறு நடுக்குதா. நான் அதுதான் நான் உருவேல நான் ஊண்டு உடனே ஆடுது எல்லாம். டகு இவெல்லாம் எந்த சவுண்டாவது கேட்டுதா? ஏதாவது அடிச்சா? எனக்கு கையெல்லாம் நடுக்குது. அது எந்த சைடு வருதுன்னு கூட தெரியல. ரன்னு காட்டினா தலைதெறிக்கி ஓட வேண்டியதான். எந்த சைடு தான் வருதுன்னு தெரியலையே. இப்போ சத்தமே காணும் பார்த்தீங்களா? கிடச்சிச்சு. ஏதாவது இருக்கு. ஓ ஒரு சாவி கண்டுபிடிச்சானா இங்கே ஒரு 3 இருக்குங்க. 3 இல்லை 2 சாவி இங்கே ஒன்று இருக்கு. இப்போ தான் கவனிச்சேன். ஏதோ சொன்னா நான் கவனிக்கல. இருங்க பார்க்குறேன். The photograph is this man managed to trap the curse in it. Maybe I can do the same, but how? I know nothing about it. This is not good. I can feel it getting closer and closer. அடி நீ வேற கம்முன்னு இருடா. இது வேற ஒன்று போட அப்படிக்கா. கிட்டத்தட்ட நம்ம 16, இன்னும் 4 எடுத்துட்டோம், நம்ம கிளம்பிடலாம். செகண்ட் ஃப்ளோர், அதாவது நம்ம இருந்தாலும் முன்னாடி அங்கே இருக்குங்க. இதான் டைம். இதான் டைம். டக்குன்னு நம்ம ஓடி போய் மேலே ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3rd ஃப்ளோர் போயிடலாம். இருங்களேன், எனக்கு அது வரா மாதிரியே ஒரு ஃபீலிங். படிக்கிட்டு முன்னாடி தான் இருக்குது. அது வரா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். வேறு இல்லை, ஒன்று தான் இருந்தது, யூஸ் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. சப்போஸ் அது இப்போ வந்துதான் நம்ம இப்படியே டப்புன்னு இப்படி ஓடிடலாம். ரன் பட்டன் கொடுத்துட்டு மேலே ஏறும்போது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி கூட ஓட முடியாது நம்மளால. எக்ஸ்கியூஸ் மீ, அதை பாருங்க வந்துச்சா? போலாம். அதை நான் ஒழுங்காகவே கொடுக்கலையா? அடைச்ச அதுதாங்க ஸ்லோவாக போயிருக்கான். நான் ஒழுங்காகவே கிளிக் பண்ணல அந்த பட்டனை. பார்த்தீங்கல்ல அது எப்படி இருந்ததுன்ட்டு. அதுதான் சொல்லுவாங்களே, இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அதோ இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொஷின் மார்க்கு. மேப் ஃபுல்லாக வந்துச்சா? இது பேஸ்மெண்ட்டோட மேப்பு. இப்போ நம்ம மிடில் ஃப்ளோர், அதாவது நம்ம ஸ்பான் ஆனோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். அப்படின்னா அதுக்கும் மேலே போகணும். இப்போ என்ன தைரியத்தில் நீ மேலே போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் இங்கே மேலே ஒரு ரூம் இருக்குது, இப்படியே வந்தோன்னே உள்ளே போயிடலாம், அவ்வளோதான். அது மேலே இருந்து இப்போ தான் கீழே இறங்கிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த ரன்னு காட்டும் போது இந்த ரன் பட்டன் கொடுத்துட்டு ஓடிடுங்க, ஓகேவா? இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ரூம்குள்ளே வந்துடுங்க. ரூம்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதால் உங்களுக்கு பிடிக்க முடியாதுங்க. அதால் இந்த ஹால்வேல கீழே எம்டிஆர் வர, அதாவது அதுக்கு தான் கை கால் எதுவுமே இல்லைல்ல, அது எனக்கு திரும்பி வருது. நான் இங்கே என்னன்னா பிடிச்சிட்டு போயிடாங்க. பார்த்தீங்கல்ல, அப்படி தான் இருக்கும். நான் ஃபோட்டோ போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
பார்த்துருப்பீங்க எல்லாரும். இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? ஐயோ பூச்சே சவா. நான் மேலே போயிடலான்னு நினச்சேங்க, டக்குன்னு மாட்டிக்கிட்டேன். சரி, இதை வந்து நம்ம ட்ரையலாக வச்சுப்போம். இதுக்கு வந்து பார்ட் 2, அதாவது சார்லி இவன் பேர் வந்து சாப்டர் 2, சார்லஸ் தி ஹாஸ்பிட்டல் வார்டன். இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அதோட புருஷனாக இருப்பான். அது இவன் போட்டுச்சு. இது குட் பாய், அவங்களோட இது இவன் அதான் அவங்களோட பெட்டு. அதுக்கப்புறம் விச்சி சூனியகாரி, இவளோ க்ரஸோட மேன்ஷனில் தான் இருக்கான். இதெல்லாம் வந்து ஆப்ஷனு. இதெல்லாம் அன்லாக் பண்ணனா வந்து நமக்கு வந்து 500 ரூபாய் வேணும். நம்மகிட்ட இப்போ 66 ரூபா தான் இருக்குது. இங்கே காயின்ஸ் காட்டுது பார்த்தீங்களா? இந்த காயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது 500 காயின்ஸ் வேணும் ஒரு லெவலை அன்லாக் பண்ணுறதுக்கு. இதோ போட்டிருப்பாங்க, தெரியுதா? 500 ருபீஸ் வேணும் ஒரு காயின் அன்லாக் பண்ணுறது, அதாவது ஒரு லெவல் அன்லாக் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை காசு கட்டி வாங்குறது தான் வாங்கிக்குவாங்க, உங்கள் இஷ்டம். ஆட் பார்த்து காசு வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா அதோ இப்போ விளையாடினதில் எனக்கு கிடச்சதில் ஃபஸ்ட்டு வரும்போது 50 ரூபா தான் இருந்தது. 16 ரூபா கொடுத்தாங்க, அவங்க 66 வந்தது. அந்த மாதிரி தான் வாங்கணும். கம்ப்ளீட் பண்ணால் நிறைய காசு வரும். இவ்வளோ மோட் இருக்குது. இதான் மல்டி பிளேயர் மோடு. விசஸ் ஆப்போனண்ட்டு, அதாவது 1 vs 1 விளையாடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து விளையாடிக்கலாம். ப்ளே வித் ஃப்ரெண்ட், ப்ளே வித் ரேண்டம் பிளேயர் இருக்குது. வெர்சஸ் தோ போட்டுருவாங்க. வெர்சஸ் நல்லா இருக்கியா? இதான்ப்பா ரொம்ப அப்டேட் பண்ணிட்டாங்கப்பா. நான் ரொம்ப நாள் முன்னாடி இல்லைங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த கேம் ப்ளே இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறுது. ஸோ இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த கேம் ப்ளே வரலாம். அதோட வேறு ஏதாவது கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது வேணுமா? அதாவது பை பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி ஆட் பார்த்து வாங்குறதுக்கு கேம்குள்ளே இருந்தால் ஓகே. இது நம்ம ஆட் பார்த்து காசு எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்க கேம் ஏதாவது உங்களுக்கு விளையாட முடியாத மாதிரி இருந்தது, நீங்கள் ஆசைப்படுறீங்க விளையாடணுன்ட்டு ஆனால் முடியல, அந்த மாதிரி இருக்க கேம்ஸு அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் விளையாடி கேம்குள்ளே போகிறேன். அந்த கேம் நல்லா நல்லாலாம் போடுவேன். ஓகே கைஸ், மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஹாரர் கேம்ஸ் பார்க்குற, ஹாரர் கேம்ஸ், இந்த ஹாரர் வீடியோஸு, இந்த பேய் வீடியோலாம் ஒரு சில பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.